அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். ஓகே. இந்த ஈக்விலிபிரியம் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்ப அதெல்லாம் என்னன்றத நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். ஓகே. இப்ப ஜெனரலா வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் மாலிக்யூல் வந்து இருக்கு இல்லையா? வாட்டர் மாலிக்யூல் எப்பவுமே நமக்கு என்னன்னா, பார்ஷியலா வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். H+ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ் OH- நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மியா தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். ஓகே. அப்போ நமக்கு இங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் வந்து பியூர் ஃபார்மா இருக்கும்போது, பியூர் வாட்டரா இருக்கும்போது அதுக்கு H+ அண்ட் OH- அயனா டிசோசியேட் ஆகும்போது H+ ஓட கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁻7 இருக்குமா. OH- ஓட கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻⁻7 இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு வந்து வாட்டருக்கு வந்து ஈக்லிபிரியம் நமக்கு என்னது KW வந்து நம்ம வந்து போடுறோம். ஓகேவா. இதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் நம்ம சொல்லுவோம். நம்ம ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்பவுமே பண்ணுவோம் இல்லையா. ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். அந்த மாதிரி நமக்கு வாட்டருக்கு பண்ணா நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம வந்து சொல்றோம். ஓகே. அப்ப நமக்கு ப்ராடக்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது H+ ஓட கான்சன்ட்ரேஷன் இன்டு நமக்கு என்ன OH- ஓட கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை நமக்கு என்ன பண்ணா வாட்டரோட கான்சன்ட்ரேஷன். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து நமக்கு வந்து நிறைய இருக்கும். H+ அண்ட் OH- வந்து ரொம்ப கம்மியா வந்து இருக்கும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீக் எலக்ட்ரோலைட் தான். இப்போ நீங்க ஒரு 1000 மாலிக்யூல் போட்டீங்க அப்படின்னா அதுல 1 or 2 மாலிக்யூல் தான் நமக்கு எப்படி இருக்கும் H+ அண்ட் OH- வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்ப H+ அண்ட் OH- கம்பேர் பண்ணும்போது வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸஸா இருக்கனால வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்ப KW-ன்றது வந்து பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ இன்டு வந்து பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நமக்கு என்னது OH-. ஓகேவா. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ நமக்கு வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க 1 × 10⁻⁻7 இன்டு நம்ம என்ன பண்ணணும்னா 1 × 10⁻⁻7. ஓகேவா. இங்க இன்டு போட நமக்கு வந்து கன்ஃபியூஷன் வரும். ஆனா நமக்கு என்ன பண்ணா கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து போட்டுப்போம். ஓகே. கான்சன்ட்ரேஷன் வந்து போட்டீங்கன்னா 1 × 10⁻⁻7. அப்ப ரெண்டையும் மல்டி பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 1 × 10⁻⁻14 வந்து கிடைக்கும். இதான் நமக்கு வந்து KW வந்து சொல்றாங்க. ஓகே. இப்போ நீங்க பியூர் வாட்டருக்கு என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா H+ வந்து 10⁻⁻7 வந்து இருக்கும். OH- வந்து நமக்கு வந்து 10⁻⁻7 இருக்கும். அப்போ அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் நமக்கு என்னன்னா 1 × 10⁻⁻14. இந்த வேல்யூ நமக்கு வந்து எப்பவுமே மாறவே மாறாது. வாட்டருக்கு 1 × 10⁻⁻14 வந்து நமக்கு மாறவே மாறாது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் வந்து டிசோசியேட் ஆகும்போது இந்த 10⁻⁻7 வருது இல்லையா. இது வந்து பியூர் ஸ்டேட் தான் நமக்கு வந்து அப்ளிகபிள். இப்போ அந்த வாட்டர்ல நீங்க ஏதோ ஒரு ஆசிட்டையோ இல்ல பேஸையோ நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ப என்ன பார்த்தீங்கன்னா இந்த 10⁻⁻7 வந்து நமக்கு வந்து வேல்யூ வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வாட்டர் மாலிக்யூல் வந்து இருக்குது. வாட்டர் மாலிக்யூல் நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஆசிட் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த வாட்டர் மட்டும் நான் கன்சிடர் பண்றேன். இது வந்து H+ வந்து இப்போ மாறும் இல்லையா. H+ அண்ட் OH- நமக்கு வந்து டிசோசியேட் ஆகிறது. சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா குறையறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இப்போ நீங்க ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து ஆட் பண்றீங்க. அப்ப 10⁻⁻6 இருந்து இது நமக்கு என்னதான் மாறுறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁻8 வந்து மாறுறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்ப H+ வந்து 10⁻⁻8 ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா OH நமக்கு எவ்வளவு தான் ஃபார்ம் ஆகும் 10⁻⁻8 வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா.